ஹலோ நருட்டோ ஃபேன்ஸ். நருட்டோ சீரிஸில் ஏகப்பட்ட நருட்டோ கேரக்டர்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் எப்படி ஒவ்வொரு ஃபேன் பேஸ் இருக்கோ, அந்த மாதிரி அந்த சீரிஸில் வர ஜுட்ஸுக்கு தனி ஃபேன் பேஸே இருக்குங்க. ஸோ இன்றைக்கி நம்ம லிஸ்ட்டில் டாப் 5 பெஸ்ட் நருட்டோ சீரிஸில் உள்ள ஜுட்ஸுவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு ஜுட்ஸும் ஒவ்வொருத்தருக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த லிஸ்ட் எல்லாமே கிளாசிக் சீரிஸை அடிப்படையாக வச்சு தான் நடக்க போகுது. ஸோ டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோவில் பொறுத்த முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தென் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நருட்டோஸ் வீடியோஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களை தேடி வரும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் 5th பிளேஸை பிடிச்சிருக்கிறது ஷேடோ பொசிஷன் ஜுட்ஸு. இதோட சொந்தக்காரரு நம்ம அறிவு களஞ்சியமான ஷிகமாரு நாரா. ஸோ கிளாசிக் சீரீஸில் நடக்கிற ஜூனியர் எக்ஸாமை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த எக்ஸாமில் ஷிகமாரோட சீன் வந்தப்போ வாயை பழக்காத ஆளே இருக்க மாட்டீங்க. அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த ஷேடோ பொசிஷன் ஜுட்ஸு தான். ஒரு சாதாரண ஜுட்ஸுவை இந்த அளவு யூஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஷிகமாரு சூப்பராகவே காட்டியிருப்பாரு. ஏன்னா அந்த சீனில் ஷிகமாரோட ஷேடோ பொசிஷன் ரொம்ப வீக்காக இருந்தாலும் அது ரொம்பவே ஸ்ட்ராங்கான மாதிரி காட்டிக்கிட்டாரு. இன்கேஸ் டெமாரியோட மோதும் சரி, தென் அந்த சவுண்ட் வில்லேஜோட மோதும் சரி, ரொம்பவே பவர்ஃபுல்லாகவே காட்டியிருப்பாரு. மோஸ்ட்லி ஒரு 100 மீட்டர் கிட்ட தான் இவரோட ஜுட்ஸு வேலை செய்யும். இருந்தாலும் அந்த ஷேடோஸை யூஸ் பண்ணியே அந்த டிஸ்டன்ஸை ரொம்பவே அதிகரிப்பார். ஷிகமாருட்டே இருக்கிற பெஸ்ட் ஜுட்ஸு அப்படின்னு சொன்னால் இதையும் சொல்லலாம். இன்னொன்று சொன்னீங்கன்னா நிச்சயமாக அவரோட பிரெயின் தான். ஸோ எந்த மாதிரி ப்ரூஸ்லியை வச்சு ஒரு லீ கேரக்டர் கொண்டு வந்தாங்களோ, ஸோ ஷிகமாரு வச்சு வேறு ஏதாவது ஒரு கேரக்டர் வச்சு தான் ஷிகமாருவை கொண்டு வந்திருப்பான். ஸோ அது என்னென்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். ஷிகமாரோட ஷேடோ பொசிஷன் பிடிச்சிருந்து கமெண்ட் செக்ஷனில். நம்ம லிஸ்ட்டில் 4th பிளேஸை பிடிச்சிருக்கிறது பியாகுகான். எஸ், இதோட சொந்தக்காரர் நம்ம நெஜி தாங்க. இதோட வம்சாவளி எல்லாமே இவங்களுக்கு மேலே இருக்கவங்களை பாதுகாக்கிற மாதிரி வர்றதுனால இந்த பியாகுகானை ரொம்பவே ஸ்ட்ராங் பண்ணியிருப்பார். எல்லாருக்குமே ஷேரிங் அண்ட் மோஸ்ட்லி தெரியும். பட் பியாகுகான் ஒரு சில பேருக்கு தான் ஸ்டார்டிங்கில் தெரிஞ்சுது. அதை ஃபேமஸ் ஆகினதே நெஜி தான். ஒருத்தரோட சக்ரா நெட்வொர்க்கை குறிப்பாக சூப்பராகவே பார்க்குறது தான் இந்த பியாகுகான். அதை ஒன்லி வாட்ச் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் அவங்க சக்ரா நெட்வொர்க்கையே ஸ்டாப் பண்ணுறதுக்கு சூப்பராகவே யூஸ் பண்ணியிருப்பார் நெஜி. எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் ஒருத்தரோட சக்ரா நெட்வொர்க்கை கண்டுபிடிக்கிற மாதிரி எபிலிட்டி இருக்குது. நருட்டோ விசஸ் நெஜி ஃபைட்டில் என்னதான் நெஜி எல்லாத்தோட நெட்வொர்க்கையும் கட் பண்ணாலும் நருட்டோ கிட்ட நருட்டோட 9 tailsோட சக்கரை வெளியே வந்ததை கூட அவரால் கண்டிப்பாக பார்க்க முடியுது. ஏன்னா மற்ற யாருக்குமே அந்த ஒரு பவர் கிடையாது. பட் பியாகுகானால் நிச்சயமாக சக்கராவையுமே நல்லாவே பார்க்க முடிஞ்சுது. நிச்சயமாக சாஸ்கே விசஸ் நெஜி ஃபைட் வந்திருந்தா சூப்பராகவே இருந்திருக்கும். ஏன்னா ஷேரிங் அண்ட் விசஸ் பியாகுகான்னா அசத்தலாக இருந்திருக்கும். அப்படி ஒரு ஃபைட் வந்ததில்லை தான். ஆனால் அப்படி வந்திருந்தா எப்படி இருக்குன்றது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. நம்மளுக்கு 3rd பிளேஸை பிடிச்சிருக்கிறது லீயோட 18th கேட். ஏன்னா அது பியாகுகான 4th பிளேஸில் போட்டு கேட்டை எப்படி போட்டிருக்கானே அப்படின்னு பார்த்துருக்கீங்களா? நிச்சயமாங்க. யாரெல்லாம் லீ காரா ஃபைட்டை பார்த்துருப்பீங்க. காராவோட சாண்ட் ஜுட்ஸு ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவரை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்குன்னே உருவானது மாதிரி இருக்கும். அஃப்கோர்ஸ் அங்கே இருக்க எல்லாருமே காராவோட சாண்டோட டிஃபென்ஸை உடைக்கிறதுன்றது நடக்காத விஷயமாங்க. ஆனால் லீயோட 8 கேட் முன்னாடி அப்படி ஒரு விஷயமே இல்லைன்னு தான் சொல்லணும். ஆல்ரெடி லீ காலில் பல கிலோ வெயிட்டை வந்து கட்டியிருந்ததுனால இந்த 18th கேட்டை உதவுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. மிராண்டோட ஸ்பீட் அளவுக்கு இல்லைனாலும் இந்த 18th கேட்டோட ஸ்பீடு ரொம்பவே அசத்தலாக இருக்கும். ஸ்பீட், ஸ்ட்ரென்த், என்டூரன்ஸ் இது மாதிரி எல்லாமே இந்த 18th கேட்ஸில் வந்துடும். ஸோ அப்போயே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம நருட்டோ ஷிப்புடனில் மைக்காயை பற்றி பார்த்துருப்போம். ஸோ ஆனால் இப்போ நம்ம லீயை பற்றி கிளாசிக்கில் பார்த்தோம்னா இவருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இந்த 18th கேட் தான். ஆனால் இந்த 18th கேட்டோட நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் சக்கராகவே அப்படியே எடுத்துரும். அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் அங்கே எடுத்துருப்பாங்க. ஃபேமிலிஸில் 2nd பிளேஸை பிடிச்சிருக்காரு. நிச்சயமாக சந்தேகமே இல்லை, ஷிடோரி. எது இந்த இடியை பொழந்து உருவாக்குன்னு சொல்லுவாங்களே அதுவா? நம்ம கக்காஷி யூஸ் பண்ணுவாரே அதுவா அப்படின்னா கண்டிப்பாக அதே தான். கக்காஷி 1000 பேரோட ஜுட்ஸுவை காப்பி பண்ணியிருக்கலாம். ஆனால் அவரோட சொந்த ஜுட்ஸுனா அது ஷிடோரி தான். ஸோ இந்த ஷிடோரியை பற்றி பார்த்தீங்கன்னா இந்த ஷிடோரியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான ஒரு சவுண்டு வரும். அது எப்படின்னா இந்த 4-5 பெருச்சாலிங்க ஒன்றா எப்படி சவுண்டு வருமோ அந்த மாதிரி ஒரு சவுண்டு. அதுக்குன்னு இந்த ஜுட்ஸுவை குறைச்சி மதிப்பிட வேணாம். ஏன்னா இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லான ஜுட்ஸுவாக கூட அது இருக்கும். சீரீஸ் பார்த்தா எல்லாருக்குமே தெரியும், ஒரு பேச்சுக்கு என் ஹார்ட்டில் ஓட்டையை போட்டுறாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஷிடோரியை வச்சு கக்காஷி பல பேரோட நெஞ்சில் ஓட்டையை போட்டிருக்காரு. ஸோ ஷிப்புடனில் தான் காட்டுவாங்க இந்த ஷிடோரி இவர் எப்படி கிரியேட் பண்ணாருன்றது. ஒரு பயங்கரமான இடியை 2ஆவே பொழந்திருப்பாரு. ஆல்ரெடி ஜூனியர் எக்ஸாமில் காய் சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி தான் இடியை பொழந்து இவர் உருவாக்குனாருன்னு. சொல்லப்போனால் சாஸ்கேக்கு இதை கற்றுக்கிறதுக்கு போதும் ஆச்சு. ஷேரிங் இல்லைனா அதுவும் நடந்திருக்காது. ஸோ கிளாசிக்கை பொறுத்த வரையும் ஷிடோரியை ரொம்பவே அருமையாக யூஸ் பண்ணியிருப்பாரு. ஷிடோரி வர சீன்ஸ் எல்லாமே தாறுமாறு தக்காளி சோறு தான். கக்காஷி நிறைய பேரோட ஜுட்ஸுவை காப்பி பண்ணுறாரு. இவரோட சொந்த ஜுட்ஸுவான ஷிடோரியை வேறு யார் காப்பி பண்ணியிருக்கா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில்
ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த மாதிரி நம்ம டாப் 1 லிஸ்ட்டில் இருக்கிறது தான் ஷேடோ க்ளோன் ஜுட்ஸு. நிறைய பேர் இதை தான் எதிர்பார்த்துருப்பீங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ஃபேன்ஸ் ரசிகனுக்கு எதிர்பார்த்துருப்பீங்க. ஆனால் இருக்கிறதுலே கொஞ்சம் ஸ்ட்ராங்கானதுனா ஷேடோ க்ளோன் ஜுட்ஸு தான். எனது வெறும் ஷேடோ க்ளோன் ஜுட்ஸு இந்தளவு பவர்ஃபுல்லாக அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா இந்த ஷேடோ க்ளோன் ஜுட்ஸுவை யூஸ் பண்ணுற ஒரு யூசர் வந்து அதிக அளவு சக்கராவை வெளிப்படுத்தணும். ஆனால் இந்த ஷேடோ க்ளோன் ஜுட்ஸுவை யூஸ் பண்ணுற யூசர் அதிக சக்கராவை வெளிப்படுத்தணும். பட் அது நருட்டோக்கு ரொம்பவே ஈஸி. ஒரு கட்டத்தில் ஒரு 100 பேரை உருவாக்கலாம். இதை கட் பண்ணிக்க. ஒரு கட்டத்தில் ஒரு 100 பேர் உருவாக்கலாம். ஆனால் நருட்டோ கிட்டத்தட்ட 1000 10,000 சொல்லிட்டு உருவாக்கிக்கிட்டே போவான். ஸோ மோஸ்ட்லி ரஷிங் ஷுரிகேன் இந்த மாதிரி நிறைய விஷயம் கற்றுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இந்த ஷேடோ க்ளோன் ஜுட்ஸு தான். வார ஆர்க்கில் ஷேடோ க்ளோன் ஜுட்ஸு பண்ணாத ஆட்டமாக சீரீஸ் பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஓகே காய்ஸ், இந்த டாப் 5 லிஸ்ட்டில் இருக்க ஜுட்ஸூஸில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அண்ட் தென் உங்களுக்கு பிடிச்ச ஜுட்ஸு எதுவும் இந்த லிஸ்ட்டில் வரலன்னா அதையும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நம்ம பார்ட் 2 வீடியோவாக எடுத்து அதை உங்களுக்காக போடுவோம். ஸோ இதுக்கப்புறம் நிறைய குவிஸ் அண்ட் கொஸ்டின்ஸ்லாம் நிறையா வருது. ஸோ மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிட்டு ட்ரூ நருட்டோ ஃபேனுங்கிறத நிரூபிங்க. See you, bye.